அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பேபி கார்ன் சில்லி ட்ரை. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு கப் பேபி கார்ன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது. இந்த பேபி கார்னில் இந்த மசாலா ஒட்டணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பேபி கார்னை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா கோட் ஆகணும். இப்போ ஒவ்வொரு கானை தனித்தனியாக எடுத்து நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. எல்லா கானையும் இதில் மாதிரி சேர்த்துருங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, குக்கானா போதும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கார்ன் ரொம்ப உடம்புக்கு நல்லது, எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி குயிக்காக தயார் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கார்னை வச்சு நிறையா ரெசிபி பண்ணலாம். ஒவ்வொன்றா என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர், 1 டீஸ்பூன் கார்லிக் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா குக் பண்ணிக்கிடலாம். இதில் 1 கப் வெங்காயம், 1 கப் கேப்சிகம், 2 ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சிகமும் ஆனியனும் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நமக்கு எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கடாயில் இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கார்னையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, பேபி கார்ன் சில்லி ட்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.